அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பங்குச்சந்தை நிலவரம் பத்தி பார்க்கலாம். நீங்க லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல டெய்லி ட்ரேடிங் பண்றவரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. வாங்க ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அப்புறம் முக்கியமா இந்த வீடியோ வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒரு நாலேஜ் ஷேரிங் பர்பஸ் தான். ஸோ முதல்ல மார்க்கெட் இன்னைக்கு எப்படி முடிஞ்சிச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு காளைகளோட ஆதிக்கம் தான் மார்க்கெட்ல அதிகமா இருந்துச்சு. சென்செக்ஸ் தொடர்ந்து 4வது நாளா 347 பாயிண்ட் ஏறி பிளஸ் ஆகி 77,155ல முடிஞ்சிருக்கு. ஆனா இதுல மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, நம்ம நிஃப்டி 24,000 அப்படிங்கிற அந்த முக்கியமான மார்க்கை கிராஸ் பண்ணி 24,085ன்னு ஸ்ட்ராங்கா முடிஞ்சிருக்கு. நம்ம ஊர் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்கிறத இந்த ஒரு இது காட்டுது. அதே மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 4 நாளா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4.5% வரைக்குமே மார்க்கெட் ஏறி இருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, வெறும் பெரிய கம்பெனி ஷேர்ஸ் மட்டும் ஏறல. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 1955 ஷேர்ஸ் ஏறி இருக்கு. 1355 ஷேர்ஸ் தான் இறங்கியிருக்கு. இது மார்க்கெட்டுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான விஷயம். ஸோ செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டர் 0.9% ஏறி இருக்கு. அடுத்து வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வருங்கிற எதிர்பார்ப்புல கன்சியூமர் செக்டரும் ஒரு 2% ஏறி இருக்கு. மழை நல்லா பெய்யும், அப்புறம் கிராமப்புறங்களில் சேல்ஸ் கொடுங்கிற நம்பிக்கையில் எஃப்எம்சிஜி செக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வழக்கம் போல அந்த கவர்மெண்டோட மேக் இன் இந்தியா திட்டத்தினால டிஃபென்ஸ் செக்டர் அப்புறம் பப்ளிக் செக்டர் பிஎஸ்யூ ஷேர்ஸும் நல்ல ஒரு லாபத்தை இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஷேர் தான் சொல்லணும். ரொம்பவே மாஸ் பண்ணியிருக்கு. ஒரே நாளில் வந்து 6.25% ஏறி இருக்கு. இவங்களோட ஜூடியோ, வெஸ்ட் சைடு இந்த மாதிரி கடைகள்லாம் நல்லாவே சேல்ஸ் ஆகிறதுனால இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து நிறைய முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ, பிஎல், இன்ஃபோசிஸ் அப்புறம் டைட்டன் ஷேர்ஸும் இன்னைக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி சில ஷேர்ஸ்க்கு இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமையல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ் ஷேர் இன்னைக்கு சுமார் 8.2% சரிஞ்சு எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்திடுச்சு. ஸோ கார் சேல்ஸ் குறைஞ்சது தான் இதுக்கு முக்கிய காரணம். இது இல்லாமல் சிப்லா, பஜாஜ் ஃபின்சர்வ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இது மாதிரியான ஷேர்ஸும் இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ குளோபல் நியூஸ்னு பார்த்தா கச்சா எண்ணெய் ஒரு பேரலோட விலை $79 குறைஞ்சிருக்கு. ஸோ இது நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். இதனால நம்ம ரூபாயோட மதிப்பும் டாலருக்கு எதிராக 94.52ங்கிற ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் தொடர்ந்து உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். ஸோ இனி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தா 2 விஷயங்களை நம்ம வந்து ஒரு உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ ஒன்று வந்து யுஎஸ் ஃபெட்ல வட்டி விகிதத்தில் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பார்க்கணும். அவங்க எடுக்கிற முடிவு மார்க்கெட்ல பெரிய ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரலாம். இன்னொன்று நம்ம ஊர்ல மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது எப்படி பெய்யுதுன்னு பார்த்து அதை பொறுத்தும் மாறும். சப்போஸ் மழை குறைஞ்சா அது எஃப்எம்சிஜி சேல்ஸ்ல அஃபெக்ட் பண்ணும்.